பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த தடகள வீரர் மாரியப்பனுக்கும் வில்வித்தை வீராங்கனை சீதல் தேவிக்கும் சென்னை வானகரம் வேலம்மாள் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. வீரர்களை சாரட் வங்கியில் ஏற்றி அழைத்ததோடு மேளதாளங்கள் முழங்க வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் இணைகிறார். வணக்கம் ஜெய்ஹரிஷ், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னை வானகரத்தில் செயல்படும் வேலம்மாள் பள்ளி வளாகத்தில் இன்று வேலம்மாள் கல்வி குழுமத்திற்கும் போரில் உள்ள ராமச்சந்திரா ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கும் இடையேயாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆனது கையெழுத்தாக உள்ளது. 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் வேலம்மாள் கல்வி குழுமம் சார்பாக சுமார் 200 மாணவர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் இது குறித்தான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அதே போல் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மாரியப்பன் மற்றும் சீதல் தேவி ஆகியோருக்கு பாராட்டு விழாவும் நடைபெற உள்ளது. இதற்காக பாரா ஒலிம்பிக்கில் ஒரு வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வென்ற மாரியப்பன் மற்றும் சீதல் தேவி அம்பு எறிதலில் வெற்றி பதக்கம் வென்ற சீதல் தேவி ஆகியோர் வானகரம் வேலம்மாள் பள்ளிக்கு வருகைத்துள்ளனர். அவர்களுக்கு மேல தாளங்கள் மூலமாக சாரட் வண்டி கூட்டி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. இதில் கிரேன் மூலம் அவர்களுக்கு சுமார் 100 அடி உயரம் கொண்ட ஒரு ராட்சத மாலையானது அளிக்கப்பட்டு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டுள்ளது. இதில் அவர்களுக்கு சுமார் 1 டன் அளவிலான மலைகளான ரோஜா பூ மாலை அணிவித்து அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.